ஹே கைஸ் வணக்கம், நான் போனா அருண்குமார். நம்ம நவராத்திரி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் மினி vlogல தாம்பூலம்னா என்ன, தாம்பூலத்துல என்னென்னலாம் வச்சு கொடுக்கணும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த மினி vlogல நம்ம திருவிளக்க பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம பூஜை அறையில குத்து விளக்கோ இல்ல காமாட்சி அம்மன் விளக்கோ நம்ம ஏத்துவோம். விளக்குக்கு எப்படி மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வைக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது நம்ம வைக்கிற அந்த பிளேட்ல என்னென்னலாம் வைக்கணும்ன்றது தான். விளக்க டைரக்டா தரையில வைக்க கூடாது. அதே மாதிரி எந்த சர்ஃபேஸ்லயும் டைரக்டா வைக்க கூடாது. பிளேட்லயோ இல்ல வாழை இலையிலயோ வைக்கலாம். பிளேட்டோ வாழை இலையோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல சந்தனம், குங்குமம், அக்ஷதை, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், முழு ஏலக்காய், முட்டோட இருக்கிற கிராம்பு இது போட்டுட்டு அதுக்கு மேலதான் நம்ம விளக்க வைக்கணும். அதே மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு தான் திரி போடணும்ன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த திரி ரெட்டப்படையா தான் போடணும். ஃபுல்லா திரிக்க கூடாது. திரி முனைய மட்டும் நம்ம திரிச்சா போதும். சிலர் ஒரு முகம் ஏத்துவாங்க, சிலர் 5 முகம் ஏத்துவாங்க, ஒரு சிலர் 2 முகம் ஏத்துவாங்க. உங்களுக்கு எப்படி வழக்கமோ அந்த மாதிரி ஏத்திக்கோங்க. நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருந்ததுன்னா எவ்வளவு ஆசாசியா அலங்காரம் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க விளக்குக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு இது எதுவா இருந்தாலுமே ஓகே. ஸ்டீல் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.